வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி குட்டி ஷார்ட்ஸோட அளவு பார்க்கலாம். இதை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மடித்து போட்டு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சுடிதார் பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு தைச்சிட்டு மீதி இருக்க கிளாத்தில் தைக்கிறேன். அதனால் இது ஒரு அளவு கரெக்டான அளவு நான் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ராவாக எடுக்கலை. ஏன்னா ஷர்ட்டும் இதிலே தைக்க போகிறேங்கிறதுனால. இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு லென்த்து 11 எடுத்திருக்கேன். நீங்கள் 13 to 14 எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக மடிச்சடிக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் கிளாத்து. இது கரெக்டாக எடுத்துருக்கனால கீழேயும் மேலே ரெண்டுமே சன்னமாக தான் மடிச்சடிக்க முடியும். நீங்கள் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. நான் 11 எடுத்திருக்கேன், நீங்கள் 13 எடுத்துக்கோங்க. கீழே அளவு 6 எடுத்திருக்கேன் காலுக்கு. லென்த்து 11 இருக்குது. கிராச் லென்த்து 7 வைக்கிறேன். வேஸ்ட் அளவு 7. இதுலேருந்து இதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு கர்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ட்ராயர் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் கட் பண்ணி 10 நிமிஷத்தில் தைச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிறது ஷார்ட்ஸ் தான். நான் சொல்லி கொடுக்குற எல்லா வீடியோவுமே பிகினர்ஸுக்கு தான். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 காலும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே மடித்து அடிச்சிருங்க. கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பட்டையாக மடிக்கலாம். கொஞ்சமாக இருக்கனால சன்னமாக மடிக்கிறாங்க. இல்லை பட்டையாக இருந்தால் நல்லா இருக்குன்னா இதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து கூட தைச்சிருக்கலாம். இதில் அப்படியே சன்னமாக தான் தைக்கிறோம். இப்போ இது பியூர் காட்டன் கிளாத் இல்லை, மிக்சிங் கிளாத்து. அதனால் நம்ம மடிக்கும் போது பாருங்கள், அந்த கிராஸ் லைனு கிராஸாக இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி வருது. இதே காட்டனில் நீங்கள் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது சுடிதார் பேண்ட்டு கிளாத்து. கொஞ்சம் கிளாத்து நீட்டாக இல்லை, அதனால் தையலே கொஞ்சம் கிராஸாக இழுத்த மாதிரி வருது. நம்ம தைக்கிறது என்ன தான் தைச்சாலும் கிளாத் அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பிகினர்ஸ் தைச்சி கற்றுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் காடா துணி எடுத்துக்கோங்க. அது நம்ம சொன்னபடி துணி கேட்கும், கரெக்டாக வரும் தையல். கீழே ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கிட்டோம். அடுத்து கிராச் லென்த்து அட்டாச் பண்ணலாம். பேண்ட்டோட நல்ல பக்கம் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ நான் தைச்சி காமிக்கிறது பிகினர்ஸுங்கிறதுனால இப்படியே தையல் ஓட்டுறேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தையல் ஓட்டக்கூடாது. லுங்கி மூட்டுற மாதிரி தையல் ஓட்டணும். அதுக்கு உள்ளே பிசுறு எதுவும் வராது. பொட்டிக் ஃபினிஷிங்கில் வந்துடும் நீட்டாக. நம்ம ரெடிமேட் ஷர்ட்லாம் வாங்கும்போது உள்ளே தையல் எதுவும் பிசுறு வராமல் தைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தைக்கணும். இது நம்ம ஸ்டார்டிங்லே ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும். அப்படிங்கிறனால நான் அட்டாச் மட்டும் பண்ணி காட்டுறேன். லுங்கி மூட்டுறது எப்படின்னு தெரியாத இருக்கிற ஸ்டூடெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் எப்படி தைக்கணும்னு. உள்ளே பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி தைக்கிறது எப்படின்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த கால அளவை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் அந்த மாதிரி தான் தைக்கணும். பிசுறு வராமல் லுங்கி ஜாயின் பண்ணுற மாதிரி தையல் ஓட்டணும். இப்போ இதுக்கு நான் அட்டாச் மட்டும் தான் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் இன்ஸ்கர்ட் தைச்சிட்டு அதுலேயே நார்மல் இன்ஸ்கர்ட்டு, கிராஸ் கட் இன்ஸ்கர்ட் தைச்சிட்டு அடுத்து ட்ராயர் தைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி சவுதியில் இருக்க பொண்ணு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. என் ஃப்ரெண்டு இப்போ தான் மிஷின் வாங்கியிருக்காங்க, இன்னும் தையல் ஓட்டவே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இன்ஸ்கர்ட் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராயருக்கு வந்துடலாம் டைரெக்டாக.
எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறேன். இது சின்ன குழந்தைங்கிறதுனால பட்டை எலாஸ்டிக் வைக்கல, 1/2 இன்ச் எலாஸ்டிக் தான் வைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பசங்களுக்காக இருந்தால் நீங்கள் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஹிப் லைனுக்கு. ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை தேவையான அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாத்தோட மேல் பக்கம் ஒரு மடிப்பு தையல் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள எலாஸ்டிக் வச்சு தையல் ஓட்டிகிட்டு வரலாம். இப்போ நம்ம ஓட்டுற தையல் எலாஸ்டிக் மேலே படாமல் கீழே ஓட்டிகிட்டு வரலாம். எலாஸ்டிக் இல்லாதவங்க நாடா கூட வச்சு தைச்சிக்கலாம். தைச்சி கற்றுக்கிறதுக்கு வேணால் நாடா வச்சு தைக்கலாம். ஏன்னா எந்த குழந்தைங்களும் நாடா வச்சுலாம் போட்டிங்கன்னா போடாது. நான் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கும் போது தைச்ச ட்ராயரோட அளவு வந்து சுற்றளவு 10, உயரம் 15 வச்சு கட் பண்ணோம். அந்த அளவு தான் இன்றைக்கி கட் பண்ணலான்னு நினச்சேன். இந்த சின்ன கிளாத் மீதி இருக்கும், சரி இதில் ஒரு செட்டு அப்படியே தைச்சிடலான்ட்டு இது ட்ரை பண்ணியிருக்கறனால மேலே கீழே எல்லாமே ஹிப்பு கீழே கால் அளவுலாம் ரொம்ப குட்டியாக மடிச்சிருக்கிற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தைச்சிக்கலாம். கால் லென்த்து 15 வச்சிங்கன்னா சுற்றளவு வந்து 10.5 வைங்க, வேஸ்ட் அளவு வந்து 8 வைங்க. அவ்வளோதான், ட்ராயர் தைச்சி முடிச்சாச்சு. நாளைக்கு இதோட மேட்சிங் டாப்பு ஷர்ட் தைக்கிறது நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் அந்த மாதிரி கிளாத் இல்லாதவங்க எலாஸ்டிக் போனால் பெரிய ஷார்ட்ஸு இல்லைனா பேண்ட்டு ஏதாவது மீதி இருந்து வேஸ்ட்டாக இருந்தால் கூட அதில் ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி குட்டி ஷார்ட்ஸ் தைக்கலாம், தைச்சி கற்றுக்கலாம். இது ஒரு பெரிய பேண்ட்டோட ஒரு காலோட முழங்காலுக்கு கீழே இருக்க பகுதியில் இந்த ஷார்ட்ஸ் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன், தைக்கிறாங்க. இந்த ஷார்ட்ஸ் தைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லுங்கி மூட்டுற தையல் எப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் கேளுங்க, தேவைப்பட்டால் மட்டும் நான் அந்த வீடியோ போடுறேன். இதெல்லாம் யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க, பிகினர்ஸ் தான் நான் கற்றுக் கொடுக்கறது. இப்போ வேஸ்ட்டாக இருந்த கிளாத்தில் ஒரு ட்ராயர் எடுத்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எலாஸ்டிக் போனது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.